முஸ்லீம் அமைப்பு ஒன்று ஏழை இந்துக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு புத்தாடைகளை கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு பக்கம் முஸ்லீம் கடைகளில் ஜாமான் வாங்காதுன்னு சங்கிகள் சொல்லிட்டு இருக்கிறப்போ முஸ்லீம்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியம் பாருங்கள். இந்த தீப திருநாள் உங்கள் வாழ்வில் புதிய ஒளி, புதிய நம்பிக்கை மற்றும் புதிய ஆற்றலை கொண்டு வரட்டும். இது ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியின் பிரகாசத்தை பெறப்பட்டும், ஒவ்வொரு இதயத்திலும் அன்பு, சொந்தம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தீபங்களை ஏற்றட்டும். அனைத்து இந்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த உதவி KYC அறக்கட்டளை போலவே ஏழை இந்து தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்கும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் பண்டிகைகளை கொண்டாட முடியும். எனது சிறிய கேள்வி, பட்டாசு வெடிப்பதன் மூலம் ஒரு நன்மையை சொல்லுங்கள். இதனால் பட்டாசுகளை வெடிக்க மறுப்பவர்கள் சமாதானப்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு அந்த செய்தி முடிக்குது. அதாவது பட்டாசுனால உங்களுக்கு என்ன, காசு தான் வீணாக போகுது, சுற்றுச்சூழல் வீணாக போகுது. அதை ஒரு சின்ன ஒரு மத்தாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுறத விட ஊரையே ஒரு பொல்யூஷன் மாற்றுறது இருக்குது. அது மிகப்பெரிய தவறு. அந்த அந்த ஒரு மெசேஜையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸுகளை வாங்கி போட்டுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை துப்புரவு தொழிலாளர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் தேடி போய் பார்த்து பொறுமையாக வாங்க, அவசரப்படாமல் வாங்க அப்படிங்கிறப்பல எந்த அளவு அன்பு, கருணை எல்லாத்தையும் கொடுத்து அவர்களுக்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு போய் இவர்கள் தேடி போய் இந்த மாதிரியான கிஃப்ட்டுகளை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் முஸ்லீம் கடைகளில் நீங்கள் தீபாவளி பொருட்கள்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அதாவது சங்கிகள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இங்கே முஸ்லீம்கள் அதற்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், இந்துக்களையாக தேடி போய் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவர்கள் மனசில் இங்கே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். அது பார்க்குறப்போ அவர்களுக்கு அதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இது. ஏழைகளுடைய சிரிப்பு தான் அது. மதம், ஜாதி அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. முஸ்லீம்கள் அதை பார்க்குறதும் கிடையாது. அப்படி இருந்தாக்க அவங்க போய் எதுக்காக ஒரு இந்து பண்டிகைக்கு போய் அந்த இந்து மக்களை போய் பார்த்து இதெல்லாம் கொடுத்துட்டு வரணும். ஆனால் குறுகிய மனப்பான்மை கொண்ட அந்த சங்கிகள் திருந்துறதாவே இல்லை. அவர்கள் அவர்கள் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், அந்த பிள்ளையோட சிரிப்பை பாருங்கள். கள்ளங்கமடம் இல்லாத அந்த சிரிப்பின் பின்னாடி இந்த சங்கிகள் போய் விஷத்தை விதைச்சி வட மாநிலங்களில் எங்கே பார்த்தாலும் இந்து முஸ்லீம் கலவரங்களை உண்டு பண்ணி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறதே முக்கிய பங்காக வச்சுருக்காங்களே. இது மாதிரி ஏழைகள் அவர்கள் என்னைக்காக தேடி போயிருப்பாங்களா அந்த சங்கிகள்? அந்த ஏழைகளை பார்த்து ஒரு நல்ல விஷயங்கள் பேசியிருப்பாங்களா? அவங்களாம் தீண்டத்தகாதவர்கள் இல்லை. அவங்களாம் துப்புரவு தொழிலாளர்கள் தான் தூக்கி ஒதுக்கி வச்சுருவாங்களே. வெட்கப்படணும் சங்கிகள். சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين. माशाअल्लाह, क्या आवाज है। बस अल्लाह ताला तुम्हें बहुत ऊपर ले जाएगा। पढ़ाई करने में बस यही सर में दर्द, इसे चश्मा के नीचे कराएंगे नहीं? चश्मा किधर है बेटा? नहीं, इसका आवाज तो बहुत अच्छा है। ठीक है, चश्मा कितने? சரி, இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? அமெரிக்க பின்னணி பாடகி ஜெனிஃபர் குரோட் அவங்க இஸ்லாத்தை ஏற்று மிக அருமையாக குர்ஆனை ஓதக்கூடிய இந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்முடைய மனசை எந்த அளவு அமைதிப்படுத்துது அந்த ஒரு சூரத்துல் ஃபாத்தியா தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அதே போல் திருமறையின் தோற்றுவாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், இந்த வசனத்தை அவங்க ஓதும் போது நமக்கே கண்களுக்கு அப்படியே கண்ணீர் சொரியுது. அந்த அளவு அருமையாக அவர்கள் உளப்பூர்வமாக அதை உணர்ந்து அதை ஓதுறதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள்.
அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே ஆகும் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதுறாங்க. எந்த அளவு உளப்பூர்வம், அதாவது இறைவன்கிறவன் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவனாக இருக்கணும். அது அமெரிக்கனாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், ஆசியனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவானவர் தான். ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட நாட்டுக்கோ சொந்தமானவர் கிடையாது இறைவன், இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த ஆப்பிரிக்க பெண்ணு இவங்க வந்து சூரா மரியமில் வரக்கூடிய ஒரு வசனத்தை ஓதுறாங்க. அதாவது ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த, ஏன்னா இவர்களெல்லாம் முன்னாடி கிறிஸ்துவர்கள் தானே, அந்த ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த ஒரு வசனத்தை இவங்க ஓதும்போது நமக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு ஆப்பிரிக்க பெண் வந்து எப்படி இந்த அளவு தெளிவாக ஓதுறாங்க அரபு வசனத்தை அப்படின்னு பாருங்க. அஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅது ஹய்யா ذلك عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. மேலே பார்க்கக்கூடியவங்க வெள்ளை இன ஜெனிஃபர், கீழே பார்க்கக்கூடியவங்க கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஆப்பிரிக்க பெண். அந்த ரெண்டு பேருமே வந்து குர்ஆனத்தை தான் ஓதுறாங்க, அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் ஓதுறாங்க, உளப்பூர்வமாக ஓதுறாங்க பாருங்கள். அந்த அதாவது அதை வந்து மனசில் உள்வாங்கி இது இறைவனுடைய வாக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு ஓதுறதுனால தான் இந்தளவு அவர்கள் ஈடுபாட்டோடு ஓத முடியுது. மற்றவர்களும் அது வந்து பார்க்கும்போது கண்கள் கலங்குது உண்மையிலேயே.